கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறாரு, கடவுள் இன்னேத்துக்க கருமம் இல்லை ஒன்று, அதை விட்டு விலகுனா என்ன எனக்கு துன்பம் வந்துடும்? எது கூட அதுக்கு எதுக்கு அதை கூட நான் இருக்கணும்? இல்லை அதானே, கடவுளை நான் ஏன் அடையணும்? அதை கூட நான் ஏன் இருக்கணும்? அதனால் எனக்கு எப்படி துன்பம் வரும்? எப்படி நெருக்கமாக இருக்குது? புரியுதா? வழிபாதெல்லாம் இல்லை. கடவுள்னா என்னன்னு முதல்ல தெரியல எனக்கு. அது உள்ளே மறைஞ்சிருந்ததுனால என்ன சொல்கிறாரு, கடவுள் நான் ஏன் அடையணும்? அம்மா அதை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? விலகுனா எனக்கு என்ன தீமை நடக்கும்? சேர்ந்து இருக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை இருக்கும்? எல்லாத்தையும் சேர்த்து கேட்டார் அவருக்கு, சிம்பிளாக. கரெக்டா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அவர் கேட்குறாரு, ஏன்னா ஒரு சாமியார் தெரிஞ்சு வச்சுக்கிறாரா இதை? அவர் கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் சாமியார் யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? என்ன விட்டுருங்க, எக்ஸப்ட் மீ சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வி புரியுதா? கடவுள்னா என்ன, அது எப்படி நான் அடையணும், அதை கூட இருக்கணும். அது வந்து விலகுனா என்ன தீமை ஏற்படும், அதை கூட சேர்ந்து இருந்தால் என்ன நன்மை ஏற்படும்? கடவுளால் எனக்கு என்ன பயன்? புரியுதா? புரிஞ்சிச்சா? எங்கள் பிரச்சனையே அதுதான். இந்த கேள்வியே இல்லாமல் தான் எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கிறான். இந்த கேள்வி இல்லாமல் தான் எல்லோரும் கடவுள்கிட்ட போகிறாங்க. பிரச்சனையே அங்கே தான். ஒன்று, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவர்கிட்ட ஏன் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறாரு, அழகாக இருக்கிறாரு, ஸ்டைலாக இருக்கிறாரு, இல்லை எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுகிறாரு, நான் நினைக்கிற மாதிரி அவர் ஒத்து வர்றாரு, நான் ஒத்து வர மாதிரி அவர் பேசுகிறாரு, என்னோட சம்மந்தப்பட்டு பேசுகிறார். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பாதிரியார் பேசினா எனக்கு பிடிக்குது. ஏன் அப்படின்னா உண்மையாக இருக்குது. அவர் சொல்கிறார், பரமண்டலிக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன்று உள்ள ஆகாரங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்றார். நல்லா இருக்குது இல்லை? மனப்பாடம் பண்ணிட்டுக்கிறாரு ஒரு பாதிரியார். அது மத்திய மார்க்கு இது மாதிரி சுவிசேஷ புத்தகத்தில் இருக்குது, 4 புக்கில் 6வது அதிகாரத்தில் இருக்குது, 3வது வசனத்துலேருந்து 3வது வசனம் வரைக்கும் அது இருக்குது. நல்லா இருக்குதா இல்லையா? ஒருத்தர் போகிறார், கடவுள் தேடி போனாரான்னா இல்லை, ஒருத்தர் பிறந்ததுலேருந்து எங்கேயோ வளர்கிறாரு, அதுலேயே அவர் பழகிறாரு, அதுதான் அவருக்கு சரின்னே புரியுது. எதிராளியெல்லாம் தப்புன்னு வர சொல்கிறார். ப்ளஸ் மதம் மாற்றமும் வராரு. ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்கன்னொடனே வந்து நான் சண்டே வந்து நின்று உங்களெல்லாம் வந்து இயேசு அழைக்கிறார், வாங்க நீங்கள் ரட்சிப்பின் விடுதலை ருசிங்க. இப்போ நான் இதே அந்த மதத்தை பேசுகிறேன், உனக்கு என்னுடைய பிரச்சனை இது ஏன் அதை பேசுகிறீங்கன்னா, நான் திட்டம்லாம் வரல, சொல்கிறேன் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தில் ஆடி மாதம் எல்லாம் கூழ் ஊற்றத்தில் அந்த பக்கம் போயிடுவாங்க, இந்த பக்கம் வரலாம். யாரை பார்த்து குறி வச்சு கூப்பிட்றாரு அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர், பிரச்சனையோடு இருக்கிறவர், தனக்கு ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்காதவரை பார்த்து கூப்பிட்றாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பக்கம் திரும்புகிறாரு, அந்த பக்கம் போகிறார். போய் அங்கேயும் போன பிறகு நாடார் கிறிஸ்துவராகிடுறாரு, இல்லை மோலியார் கிறிஸ்துவராகிடுறாரு. ஆமாம் தானே? எல்லோரும் ஒன்றும் கிடையாது. போனார், இயேசுநாதரை ஒத்துக்கினார், அப்படியே இயேசுநாதரோட ஒன்றா இருக்கிறாரான்னா அதுவும் என்ன இல்லை இல்லை. அவரே கேட்குறாரு, வர உனக்காகவும் எனக்காகவும் பாடுகளை சிலுவையில் வந்து இயேசுநாதர் அடைஞ்சாருன்னு சொன்ன உடனே ஆமான்னு இவரும் என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிறாரு. எனக்காக உனக்காக சிலுவையில் பாட எறிஞ்சவர்னா இயேசுநாதர் ஒன்று, நம்ம எல்லாருக்கும் யார் தான்? கர்த்தர் பிதாவாகிய பிதா கிட்டது குமாரனா வந்து இயேசு தான். பாவம் அறியாத ஒரு ஆட்டுக்குட்டி, நம்ம 2 பேருடைய பாவத்தையும், ஒரு மதம் டிசைனாக இப்படி தான் மதமாக சொல்லுது. இப்போ இது வந்து மதம் மாறுறோம், நம்ம கடவுள் தேடி மதம் மாறணுமா இல்லை வாழ்க்கையை தேடி மதம் மாறணுமா? எதுக்காக மதம் மாறினாங்க? ஏன் மதம் மாறினாங்க? ஏன் கிறிஸ்துவராக மாறினாங்க? இப்போது இங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, எல்லாம் தாய் மதத்துக்கு வந்துருங்க, இந்துக்கள்லாம் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்கள் சரின்னு, இந்துக்கள் சரின்னு இங்கே போனால் ஒன்றும் வேணாம். ஒரு 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 ஆள், ஒரு கூட்டம் இருக்குது, சத்திரிய கூட்டம்னு ஒன்றுக்கு. சத்திரிய சான்றோர் மன்றம்னு ஒருத்தர் வைக்கிறாரு, சத்திரிய சான்றோர் மன்றம். இப்போ சத்திரியர்கள் நாய்க்கிறா, சத்திரியர்கள் நாடாரா? ஒரு கேள்விக்கு எழும்புது. இப்போது சத்திரியர்களில் சான்றோர்கள், அதாவது முன் உதாரணமாக இருந்தவங்க நாடார்களா? நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, இவங்கள கத்தி வச்சு சுற்றிருந்தாங்க.
மியூசியத்தில் போய் எடுத்து வந்து ஒரு 6 அடி கத்தி எடுத்து வந்து குத்து சுற்றுறா, நான் சுற்றுவான் ஒன்றா. நீங்களாம் ஆண்ட பரவாயில்லைங்க சார், இந்தாங்க நாடாருங்களாம் நீங்கள் பயங்கரமாக ஆண்டுக்கிறீங்க, இந்த கத்தி கொஞ்சம் சுற்றி காட்டுங்க. நான் சுற்றுவாங்க. கத்தியை தனியாக சுற்றிய தனியாக தான் கட்டுவாங்க. கத்தியை சுற்றி காட்ட இதெல்லாம் கடவுள் தேவைப்படுற விஷயமானு பாரு. ஆடி மாதம் கூழ் ஊற்றுறவங்களாம் உண்மையிலேயே அம்மனுக்கு பக்தியோடு இருந்து அம்மன் எப்போனா பார்த்தாங்க இல்லை. கிரிட்டிசைஸ் அந்த மாதிரி தான் நம்ம போனோம், நான் விட்டுருவோம், அங்கே போன முடியும். ஆனால் இந்து மதத்துக்குள்ளே எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ராமனை செருப்பால் அடிப்பேன் சொல்லிடுறாங்க. ராவணன் வந்து எங்காள் தமிழர், ராமன் யாரா இல்லை வேற ஆள் பேசுகிறாங்க தானே. அவங்கள யாருன்னா சிறையில் பிடிச்சி போடுறாங்க, பேசுகிறவங்க யாருன்னு பார்க்குறாங்க, அவங்க பின்னணி எவ்வளோ இதுன்னு பார்க்குறாங்க. அதை பொறுத்து என்ன பண்ணுறது இல்லை, புரியத்தில்லை. இந்த சமூகத்தில் வாழ்ந்துங்கிறவங்க எல்லாரும் மனிதர்கள் உண்மையிலேயே கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்டாங்களா, இல்லை சொன்னாங்களா, சொன்னவங்கள மதித்தாங்களா, சொன்னவங்கள ஏற்றுக்கினாங்களா? சொல்கிற விஷயமும் கேள்வியும் இங்கே இல்லை. சொல்லப்படுற ஆளும் நானும் தான். என்னோட அவங்க உறவுக்கிறாங்க. நான் ஒரு நாடார், அவங்க ஒரு நாடார், இல்லை நான் ஒரு மொழியார், அவர் ஒரு மொழியார், நான் ஒரு செட்டியார், இல்லை நாங்கள்லாம் மேம்போக்காட்டான மனிதர். ஒரு கட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நாங்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிடாத ஜாதிகள், நாங்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்ற ஜாதி பிரியுது. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களே கூட 2 பேர் இருக்கிறான், 2 பேருமே எஸ்சி தான். ஆனால் தேவேந்திர குல வேலர்கள்னா சொல்கிறாங்க இப்போ நாங்கள் கிடையாது, அது நீங்கள் எஸ்சியில் வச்சுக்காது எங்களை. நீ யார் என்னை தாத்தப்பட்டவன்னு சொல்கிறது? நான் ஒன்றும் தாத்தப்பட்டவன்லாம் கிடையாது அப்படின்றாங்க. இப்போது சமூகத்தில் நம்ம ஊடாடி எல்லாருமே பிறகுறோன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்போம். இல்லைன்னா மாற்று இருக்குதா? நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, பிறந்தீங்க, அவ்வளோதான். உங்கள் கண், உங்கள் காது, மூக்கு உங்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மாதிரி உங்கள் ஜாதி, உங்கள் மதம், உங்கள் மொழி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இல்லை, பிறந்துட்டீங்க. இப்போ சிந்திக்கிற விதம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ, எப்படி வளர்க்குறாங்களோ, என்னெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து நேர்மைன்னு சொல்கிறாங்களோ அது தான் நீ என்ன பண்ணுற, சிந்திக்கிற. அப்போ உனக்கு கடவுள்னு ஒன்று யாருன்னா என்ன ஒரு கருமத்தை சொல்லிட்டா புரிச்சுப்பேன், கரெக்டாக? இல்லைன்னா டெக்னிக்கலாக சொன்னால் புரிஞ்சுப்பேன். இல்லைன்னா பொருந்துற மாதிரி இது. கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அது நம்ம கொஞ்சம் பொருந்துது. கடவுள் இருக்குதுன்றது நிறைய பொருந்த மாட்டேது. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லைன்றான்ல, அவங்ககிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. சாப்பாடு எதை சாப்பிட்லான்னு யாருன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு சைவம் சாப்பிட்ணுன்னு சொல்லி பேசிக்கிறாங்களா? கடவுள் கிடையாது, எல்லோரும் என்ன தான் சாப்பிட்ணும், சைவம் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்களா? இல்லை, கடவுள் இல்லைன்றா சொல்ல சைவம் சாப்பிடுன்னு, அசைவம் தான் சாப்பிடுன்னு சொன்னாரா? இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கலர் ட்ரெஸ் தான் போடுன்னு சொன்னாரானா? இல்லை. ஆனால் இங்கே நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் சொல்லிடுறாரு கருப்பு கலரில் சட்டை போடுன்ட்டு. பார்த்தாரு, எல்லாரும் ஒரு யூனிஃபார்மிட்டியை உருவாக்கிக்கிறாங்க, நம்மளாலும் கண்டுபிடிக்குது எப்படின்னு பார்த்தாரு. நாங்கள் போன வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை போய் அங்கே போய் நின்றுக்கிறோம். நாங்கள் சுவிட்சர்லாந்து விசா எடுக்கிறதுக்கு. அதில் கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை போடணும் ஒரு வயசான கிழமை ஒன்று போயின்னுக்குது. பார்த்தா வயசான கூட உள்ள என்ன ஆகல, உடம்பு வயசாகிடுச்சு, மனசுக்கு என்ன ஆகல, வளரல. புரியுது என்ன சொல்கிறேன்? ஏன் கருப்பு சட்டை? அடையாளப்படுத்துகிற சமூகத்தில் பிறந்த ஒரு மனுஷன் தனக்கு ஏதோ புரிதல் ஏற்பட்டோன்னு எனக்கான அடையாளமாக ஒரு ஆளை உருவாக்க பார்க்குறான். அப்போது உன்னை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குறான். கடவுள் இல்லைன்ற இங்கே மட்டும்தான், மற்ற இடத்துல வெளியெல்லாம் அப்படி. ஸோ கடவுள் இல்லைன்றது ஏன் ஒத்து வருதுன்னா, எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்மி, எனக்கு சுதந்திரம் இருக்குது. புரியுதா என்ன சொல்லிட்டு? காலையில் எழுந்து பட்டை அடிக்குவானா, நாமம் போடவானா, வேறு ஏதோ மத நூல்களை படிக்கவானா, மனப்பாடம் பண்ணவானா, ஃப்ரீடம் இருக்குது எனக்கு. நான் சுதந்திரமாக இருக்கலாம், என் இஷ்டம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் அது இதுன்னு ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி இது கடவுள் இல்லைன்னு ஒன்று நிம்மதியாகவும் இருக்குது. கரெக்டாக? ஏன் கடவுள் இல்லைன்னா அவன் கடவுள் இல்லைன்றவங்ககிட்ட ஒரு சுதந்திரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பேர் மதத்துலேருந்து என்ன ஆகுறாங்கன்னா, கடவுள் இல்லைன்னு கொஞ்சம் பேர் போகிறாங்க, கொஞ்சம் பேர் மரியாதைக்காக மதம் மாறுறாங்க. அப்போ இந்து மதத்தில் போதுமானது இல்லை அப்படி சொல்லலாமா? ராமர் தப்பு ஒரு கூட்டம், ராவணன் தான் தப்பு அது அப்பயே சொல்லி வச்சுட்டாங்க, அது ஒரு கூட்டம். இப்போ ராமன் ஏன் ஆளா, ராமன் ஏன் ஆளா? ஒருத்தர் பாட்டு போயிட்டார், ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை. ஐயா, கேள்வி கடவுள் இருக்குதான்னா இதெல்லாம்னா எனக்கு ஏன் இந்த கேள்வி எழும்பலை? இந்த கேள்வி ஒருத்தர் பதில் சொன்னாலும் அது ஏன் என் காது கேட்கல? டிகே கலைன்னு ஒருத்தர் கலை இது வந்து கமாண்டு போட்டுறாரு, உங்களை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் வந்து பார்த்தேன், திரும்ப வந்து பார்க்குறேன், உங்கள் வீடியோலாம் ஒரு 1000 2000 மீறி யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. புரியுதா என்ன சொல்லிட்டு? என்னுடைய வீடியோவை வியூஸு அது கூட நீங்கள் பிறந்த ஜாதி தான் ஒரு காரணமாக இருக்கும்ன்ட்டு கமெண்ட் எழுதுவர் கூட என்ன தான் கண்டுபிடிச்சாரு என்ன? இப்போ அவருமே என்ன கண்டுபிடிச்சாரு என்ன?
அவர் கூட என்ன சொல்லலாம், நீங்கள் ஒரு உன்னதமான விஷயத்த சொல்கிறீங்க, எல்லாருக்கும் போய் சேரலன்னு தானே சொல்லணும். அப்படி சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு, என்ன இப்போ நீ சமூகம் சார்ந்த சிந்தனையாளன், சமூகம் சார்ந்து நீ பேசுகிற, அதனால் உனக்கு மதிப்பு வரலன்ட்டு. இந்த சமூகத்தில் ஒருத்தன் கடவுள் சொன்னால் கேட்கும் உங்களுக்கு? ஏன் கேள்வியே இல்லை. கேட்ட கேள்வியே இங்கே என்ன ஆயிடுச்சு, மாற்றப்பட்டுச்சு. எப்படின்னு போகிற பாதியில் தடங்கள் வந்தானே ஆயிடுச்சு. கேள்வி திசை திரும்பி துண்டியா. உண்மையான கேள்வி கேட்க போன நீ ஒரு இடத்துல, அந்த காலத்துலலாம் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா வயலும் வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வரும். அதில் வந்து கடிதம் படிப்பாங்க, ஒருத்தர் பதில் சொல்லுவார். பார்த்துக்கிறீங்களா? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த மாதிரி கேள்வியை யாருமே கேட்கல. இப்படி ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை கடிதத்தில் இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. எத்தனை கடிதமாக வந்தது, அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் சொல்லி இந்த மாதிரி ஒரு விசேஷமான கேள்வியை யாருமே கேட்கல, கேட்டு புரிஞ்சுக்க பாருங்கன்ட்டு வச்சிட்டாரு. என்ன பதில் இருப்பா? இது வரைக்கும் நான் பதில் சொல்லணும் உங்களுக்கு தெரியும், பதில் சொல்ல தானே. ஆனால் ஊராமட்டு கதையெல்லாம் சொன்னேன்னா இல்லையா? இப்போ எனக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சுன்னா, பைபிளில் அந்த வந்து இயேசுநாதரை பற்றினா விஷயம் தெரிஞ்சிச்சு. கரெக்டாக? இது என்னது, சத்திரிய சான்றோர் சபைன்னு ஒன்று யாரோ வச்சுக்கிறாங்கன்னு தெரியுது. ஜாதி இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. கடவுள் தெரியல போல எனக்கு. நான் பேசுறதெல்லாம் கடவுளுக்காக தான். கடவுள் ஒன்றுக்குள்ளே இருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. கடவுள்னா எங்கேயோ இருக்கிற ஒரு சிலையிலையோ கோயில்லையோ புக்குலையோ வேதத்துலையோ இருக்கிறது இல்லை. உன் இதயம் துடிக்கிறதுக்கு எது ஆதாரமோ அதான் கடவுள். உன் இதயம் துடிக்குது இல்லை, உன்னால இல்லை, ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியாது. உன் இதயத்தை என்ன பண்ண முடியாது உன்னால? கொஞ்சம் நில்லு. உன் லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லை, நிறுத்து, சொல்ல முடியாது. சாப்பிட்டா செரிச்சிக்குது இல்லை, சொல்ல முடியாது. நீ சாப்பிட்றதெல்லாம் செரிச்சின்னு சொல்லி கூட வயிற்றுக்கிட்ட முடியவே முடியாது. உன் வயிற்றுக்கிட்ட ஒன்றால் ஜெயிக்க முடியாது. ஒரு 4 நாளுக்கு பட்னியாகிறேன்னு சொல்லலாம் வயிற்றுக்கிட்ட. கம்முனரு, நம்ம உபாசங்கிறோம். ஆமாம், என்ன பண்ணாத, எதுவும் பண்ணாதன்னு அல்சர் வந்துடும். நீ உபாசகர்றா, எனக்கு என்ன ஆச்சு, அல்சர் வந்துடும் சொல்லும். பர்ஃபெக்டாக இருக்குது. யாரோ ஒருத்தன் உள்ள இருந்து பர்ஃபெக்டாக இருக்கிறான். உள்ளோ யார் உள்ள? நாய் உள்ளவும் இருக்கிறான். நாயை உட்கார வச்சு சொன்னா ஒத்துக்கான். நாயே உனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னா ஒத்துக்காது. இதே மாதிரி நான் சொல்லும்போது ஒத்துக்காதவங்களாம் யார் எனக்கு? இப்படி பேசுகிற இருக்கிற சப்ஸ்கிரைபர் குறைய மாட்டாங்களா? குறைஞ்சிட்டோமே, என்ன பிரச்சனை? கடவுள் உனக்குள்ளே இருக்குதுன்னு ஒத்துக்காது. நீ யாரு? உனக்கு அறிவு என்னத்துக்கு? வேஸ்ட்டு. நீ ஜாதியாரு, மட்டையாரு, மயிராரு, என்ன புரியல உனக்கு? என்ன சுமக்கிறேன்னு உனக்கு புரியல? கடவுள் சுமக்கிற என்ன சொல்லித்தரேன் நான்? நீ கடவுள் சுமக்கிறேன்னு சொல்ற, உன்னை எவ்வளோ விசேஷமாக சொல்கிறேன் நான். எங்கே வைக்கிறேன் உன்னை எத்துன்னு போய்? நீ என்ன எங்கே வைக்கிற? யாரும் பார்க்கறனால நான் மட்டும் உனக்கு பார்த்துன்னு சொல்லணுமா இல்லையா? தொடர்ந்து பேசணும். ஒரு கமெண்ட்டில் முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் எதுக்காகவும் செலிக்காதீங்க, தொடர்ந்து பேசுங்க. நான் எப்படி செழிப்பேன்? மயிறு நீ கேட்குறா கேள்வி கேட்க கட்டி போறேன்னா எங்கே இருக்குது கடவுள்? உனக்குள்ளே இருக்குதுன்னா அப்போ எனக்குள்ளே இருக்குது புரிஞ்சு தானே வந்திருப்பேன். எனக்குள்ளே இருக்குது புரியாமல் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பேன். அப்போ உனக்கு என்ன புரியல? உனக்கு என்ன தேவைப்படல? கடவுள் தேவைப்படல, ஜாதி தேவைப்படுது. என்ன மாதிரி ஒருத்தன் பேசுகிறேன்னா என் ஜாதி அவன் மாட்டுக்கறி சாப்பிடாத கூட்டமா? மாட்டுக்கறி சாப்பிட்றவனா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ என்ன பார்க்கல? ஸோ கேள்வியே கேட்டால் கூட பார்க்குறதுக்கு தகுதி இல்லை. கேள்வி என்னடான்னா, கடவுள்னா என்னன்னா நீ தான், உனக்குள்ளே தான். 3ல் 1 பங்கு நீ கடவுள் தான். 3ல் 1 பங்கு நீ கடவுள் தான். கடவுள்லேயே பிறந்து கடவுள் கூடவே வாழ்ந்து கடவுளையே சுமந்துக்கு நீ இன்னும் மட்டும் தெரிஞ்சுக்காமல் போகிறேன்னா நீ கடவுள் மட்டும்தான் தெரிஞ்சுக்காமல் போகிற. அதுக்கு காரணமும் நீ தான். என்னடா நான் தான் கடவுள் உள்ளே சுமக்கிறேன், நான் ஏன் புரிஞ்சுக்கலன்னா எது எனக்குள்ளே இருக்குதோ அது எனக்கு விசேஷம் இல்லைன்னு நினச்சிட்டேன். எங்கே நான் வாழ்கிறனோ எங்கே நடக்கிறனோ அது எனக்கு விசேஷம் இல்லை. வெட்ட வெளியில் நான் நடக்கிறதுனால வெட்ட வெளி எனக்கு விசேஷம் இல்லைன்னு ஆயிடுச்சு. வெட்ட வெளியில்னா நான் நடக்க முடியாது நான். ஆனால் நீ என்ன நினச்சிட்ட? இங்கே இருக்கிற பொருள்களெல்லாம் பார்த்தேன், வெட்ட வெளியே பார்க்கல. அதுதான் நிறைய இருக்குது, அளவில் அதிகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது. இதை சொல்லிட்டும் போய்க்கிறான். பார்க்குற இடத்துல எல்லாம் நீக்க மரம் நினச்சிக்கிற. இருக்கும் இடமெல்லாம் யாரு தான்? அவன் தான். அவன் இல்லாமல் ஒரு இடம், ஒரு அணு கூட அசையாது, ஒரு துரும்பு கூட அசையாதபடி எங்கு மாறுறான், அங்கு எனாதபடி என்னென்ன முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு போய்கிறான். எங்கே பார்த்த? ஏன் உனக்கு புரியல? எங்கேயோ இருக்கிற மாதிரி ஏன் நினச்ச? உன் ஜாதி திமிரு, உன் மத திமிரு, உன் மொழி திமிரு, உன் உணவு கோட்பாட்டில் இருக்கிற ஒழுக்க திமிரு, வார்த்தைகளை பேசுகிற விதத்தில் திமிரு. உனக்கு இவ்வளோ ஆணவம் உள்ள உனக்கு எப்படி கடவுள் வெளிப்படும்? முழுசு ஆணவம். ஃபோனை பேசுகிற, நான் நாளைக்கு பேசுகிறேன்ற, நாளைக்கு பேச மாட்டேன்ற.
ஞாபகம் வந்தால் கூட போன்ற யார் அலட்சியப்படுத்தின நீ? யார? உன்னை அவமானப்படுத்து. இன்னும் ஏன் அவருக்கு ஃபோன் பண்ணலன்னா நான் அவரை தானே அலட்சியப்படுத்தினேன்? கிடையாது. உனக்கு தோணுச்சா இல்லையா? நான் இப்போ பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன்னு தோணுச்சா இல்லையா? ஏன் செய்யல? அப்போ யாரை அவமானப்படுத்திக்கிறீங்க? அப்போ தன்னை தானே அவமானப்படுத்த தயாரான ஒரு மனிதனுக்கு எப்படி தனக்குள்ளேருந்து வெளிப்போனது? இப்போ கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நலமாகவும் சுகமாகவும் எதனாலையும் கவலைப்படாமல் இருக்கணும்னா எனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னு தெரியணும். எனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சே உன் சமூகத்தில் என்ன அசிங்கப்படுத்தினா எனக்கு தோணும். ஏன் சும்மா அதெல்லாம் ஜாதியாவது எதடா, மதங்களாவது எதடா, எல்லாம் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சும்மா தமாஸ் பண்ணுறது தானே பேசிக்கிறீங்க. சாப்பிட்டா சிரிக்கிற விஷயம் ஒரு விஷயமா? புரியுது எனக்கு. அப்போ கடவுள்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு அபரீதமான சக்தி. எல்லாருக்குள்ளே இருக்குதோ இல்லையோ, எல்லோரும் ஒத்துக்கிறானோ இல்லையோ, யார் ஒத்துக்கணும்? நான் சொல்கிறேன், நீ ஒத்துக்கணும். பார்த்து ஆச்சரியப்படுறேன் நான் உங்களை. கடவுள் உனக்குள்ளே இருக்குதுன்னா உன்னை தான் நீ அவமானப்படுத்துகிற. எந்தெந்த ஃபார்மெட்டில்? ஆத்தா எத்தனை ஆத்தாலோ அப்பா எத்தனை அப்பனும். அப்பா ஆத்தா சொன்னான்றதுக்காக என்ன சொல்கிற நீ? உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கிறதால என்ன பண்ணுகிற? யார் உன்னை முட்டாளாக்குனாங்க? ஃபஸ்ட்டு இனிஷியலாக யார் உன்னை முட்டாளாக்குது? வெறும் ஃபக் பண்ணி பெற்று போட்டது மட்டும்தான் அவங்க வேலை நீ நினச்சிக்கிறியா? உன்னை கூட செத்துருவானா அவங்க அப்பா? தசரதன் காட்டுக்கு போனான், பிள்ளைய காட்டு போன, இவன் போக வேண்டியது தானே. பொன்னாடி வந்து சொல்கிறேன் இது மாதிரி அவனை அமுச்சு விட்டுறான்னா நான் அவெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. சத்தியம் அது மயிராகுதுன்ட்டு செத்துற வேண்டியது தானே. கதையாக அப்படி சொல்லி வச்சுக்கிறான். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தான் ஏற்படுத்தின ஒரு கோட்பாடு கருத்தியம் வந்து அதுதான் சரின்னு நின்றுப்பான். அவனவே பண்ண மாட்டான், சிந்திக்க மாட்டான். எப்போ சிந்திப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் கடவுள் அருள் இருக்கணுமா, அப்போ தான் அவன் சிந்திப்பானா. அப்புறமா எப்படா பேசுவேன் பின்ன அப்படி தான் அப்போ ஜாலியாக தானே பேசுகிறேன் நான். எப்படி இருந்தாலும் புரிய போறனுக்கு புரியும், எப்படி இருந்தாலும் புரியாதவனுக்கு புரியாது. இப்போ நான் எப்படி பேசுகிறேன் புரியுதா? ஏன் பேசுகிறேன் புரியுதா? ஏன் சாமி சாமி நான் மாட்டுக்கறிலாம் சாப்பிட்டு கீழ் ஜாதியாக போந்துட்டேன் சாமி, நீங்கள்லாம் பெரிய ஆளாக போந்துட்டீங்கிறீங்க சாமி, உங்களுக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு கேட்பேன் நான். சொல்லிட்டு போய்க்கிறான் ஒருத்தன் தான் தியானம் பண்ணிட்டு வந்த கதை சொல்லிட்டு போய்க்கிறானுங்க. ஆதிசங்கரர் வந்தார், எதிர ஒரு பறைய மாடு மேய்ச்சின்னு வந்தான், பறப்பையில் ஓரம் போடான உடனே அவன் சொன்னான், பறைய எங்கேக்கிறான்னு சொன்னான், அவனை மட்டும் அமுச்சு விட்டுருவேன் சாமி கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்டான். அவன் உனக்கு இந்த கதையை அவன் சொல்ல மாட்டான், இப்படியே கேட்டான். என்னான்ட்டே உம்மா சங்கரரு நீங்கள் என்னவோ பண்ணி பிடிங்கிட்டு என்னவோ உட்காந்துட்டு ஏந்து வந்துக்கிறீங்களே, என்ன பறப்பையன்னு சொன்னீங்கல்ல, அந்த பறப்பையை எங்கேக்கிறான்னு சொல்லுங்க, நான் பண்ணலாம் நம்ம அவனை சொல்லலாம். உடனே அவன் காலில் உண்டு வந்தவன் சிவன்ட்டான். என்ன சொன்னான்? இப்போ எதுக்கு சொன்னான் அவன் காலில் ஊந்து சிவன்னு? அப்படி கிடையாது. அப்படி சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். நானும் பெரியால் அவனும் பெரியால் ஜாதி அப்படி இருக்கும். புரியுதா? உணர்த்திட்டீங்க, நீங்களும் நானும் ஒன்று தான் சமன்னு சொல்லிருக்கணுமா? காலில் வந்து நீ விசேஷம் சொன்னோமா? ஒரு பறையினவனா நான் எடுத்துப்பேன், விசேஷமாக்கிடுவேன். எல்லா பறையினும் அந்த மாதிரி இல்லை. கரெக்ட் தானே? சென்னக்கிட்ட கரெக்ட் தான். ஜாதியில் போகிறதுனால ஒருத்தன் உயர்ந்தவன் ஆக முடியாது. நீ பறையனா போந்தாலும் பாப்பானா போந்தாலும் செட்டியாரை போந்தாலும் நான் ஜாதி இல்லாமல் போனது தான். ஜாதி இருக்கட்டும், நீ பெரிய ஆளுன்ட்டு போயிட்டான். அப்போ அவனுக்கு என்ன நோக்கம் இல்லை? ஜாதி ஒழிக்கிறது நோக்கம் இல்லை. கடவுளுக்கும் நோக்கம் இல்லை அவனுக்கு காட்சி கிடைக்கிறதுக்கு. அவன் கடவுள் பார்க்க முடியாது, உணர முடியாது. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? எங்கே வச்சுக்கிறான் ட்விஸ்ட்டுன்னு? என்னை ஒத்துக்கிறதுனால மட்டும் நீ ஜெயிக்க முடியாது, உன்னை ஒத்துக்கினா தான் நீ ஜெயிப்ப. உன்னை ஒத்துக்கணுன்னா உனக்கு என்ன இருக்கக்கூடாது? ஜாதியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஈகோ சிஸ்டம் தப்பு, உங்கள் முட்டாள்தனம் தப்பு. அப்போ கடவுள் நான் புரிஞ்சுனா எங்கே இருப்பேன் அப்படின்னா சொர்க்கத்தில் தான் இருப்பேன். என்னால் நரகத்தில் வரவே முடியாது. ஏன்? எனக்குள்ளே கடவுள் இருக்குது. நான் எப்படி வச்சுக்கணும்? என்ன எப்படி வச்சுக்கணும்? யாரை அவமானப்படுத்துகிறேன்? எனக்குள்ளே கடவுள் இருக்குது. நான் அசிங்கமாக இருந்தால் யாரை அவமானப்படுத்துகிறேன்? நான் சந்தோஷமாக இல்லாத கணக்கெல்லாம் யாருக்கு துக்கம்? அப்போ நான் இப்படி தான் வச்சுக்கணும். துக்கம் வந்தால் கூட கொஞ்ச நேரம் அழுதுட்டு என்ன பண்ணினேன் நான்? வச்சு விட்டுணும். இல்லைன்னா யார் கஷ்டப்படுவா? நான். புரியுதா? இப்போ கடவுள்னா என்னன்னா எனக்குள்ளே இருக்கிறது. நான் ஏன் அதை நெருங்கணும் வச்சுக்கணும் இருக்கணும்னா எதுக்காக வச்சுக்கணும்? எதுக்காக? ஏன்னா நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுக்கு வரணும். இப்படி மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக இருந்தால் ஜாதி இருக்கும்?
யாருன்னா அப்படி பார்ப்பேன். நீ ஒன்றும் சொல்லிக்கலாம் மொழியாருன்னு, நீ என்ன சொல்லிக்கலாம் செட்டியாருன்னு, நீ என்ன சொல்லிக்கலாம் பாப்பான்னு, நீ என்ன சொல்லிக்கலாம் என்ன வேணா. எனக்கு அதெல்லாம் கேட்கும். பாவம் இந்த நாய் வித்தியாசமாக பேர் வச்சுங்குது. நாய்க்கு உனக்கு என்னடா வித்தியாசம்னா, நாய்க்கு தன்னை தெரியாது, உனக்கு தெரியும். உன்னை தெரிஞ்சது எதுடான்னா ஆணவத்தை விட்டுறதுக்கு. உனக்கு என்ன தெரியலன்னா, நான் ஒரு வெறுமை ஒன்றுமற்றவன், ஒரு குமிழ் ஜாலம் காட்டுது. கடல் இல்லைனா குமிழ் இல்லை, தண்ணி இல்லைனா குமிழ் இல்லை. ஒரு குமிழ் இன்னொரு குமிழை மோதி ஆணவத்தை தீர்த்துக்கிறதுனாலே ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு குமிழ் ஒரு குமிழை சேர்ந்து பெரிய குமிழாகவும் மாறிடும் அப்படின்லாம் உனக்கு புரியல. பெரிய குமிழ் ஆகிறது ஒன்றும் விஷயம் இல்லை. எப்போதும் நான் யார் தான்? கடல் தான் அல்லது தண்ணி தான் அப்படின்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சானா, உனக்கு புரிஞ்சிச்சானா? நான் சொல்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு திரும்பி போய் பார்க்குறேன், புரியுது. கடவுள் ஆமாம் எனக்குள்ளே இருக்குது, என் இதயத்தை துடிக்க வச்சதெல்லாம் அது ஜாதி மயிரெலாம் எனக்கு வானா. யார் உண்ணா? யாரையா எனக்கு தெரியாது. நீ திரும்ப ஆதிசங்கர மாதிரி ஒரு பறையனுக்கு கடவுள் புரிஞ்சிச்சு, நான் காலில் மட்டும் ஊந்து விட்டு மற்றபடி என்ன புரியுது என்ன சொன்னேன்? எல்லாம் கடவுள் எல்லாருக்கும் புரியாது. ஜாதி நிலையை புரிஞ்சுது எனக்கு, மாட்டுக்காரனு புரிஞ்சு. ஆணவமாக இருந்ததுனால ஆணவத்தை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போய்கிறானே தவிர அவ்வளோதான் அங்கே நடந்தது. சம்பவம் அது ஒரு சம்பவம். சம்பவத்தினால கடவுள் புரிஞ்சிக்க முடியாது. இப்போவும் சொல்கிறேன். அப்போ நான் கடவுள் இருக்குது சொல்லிட்டேன், வெட்ட வெளி கடவுள்ன்ட்டு உனக்கு ஒத்துக்க முடியுமா? நான் 25 வருஷம் பொறுத்து உனக்கு ஒத்துக்க முடியல. வேதம் தான் கடவுள் நான் போகிறேன், டாக்குமெண்ட் கடவுள்ட எப்படி சொல்கிறான்? அப்போ உடம்பு விசேஷமாக உள்ள ஆற்றல்லாம் உள்ள இயங்கிக்குது. உடம்பு ஒரு குப்பைன்றான். குப்பையில் ஏறி ஓட்டின ஒரு பயோகார் இது. இந்த காரை வச்சு என்ன நான் புடுங்க முடியுமோ புடினுங்கிற, முத்தமிடுற, பாட்டு பாடுற, சிரிக்கிற, சாப்பிட்ற, கணவன் மனைவின்னு சொல்லிக்கிற, அப்பா அம்மான்னு சொல்லிக்கிற, இந்த சமூகத்தில் வாழ்கிற. எதை வச்சுக்கினே இந்த உடம்பை குப்பைன்றிய? உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இருப்பானா? மதிக்கலாமா? அது மாதிரி இதெல்லாம் அலங்கரிச்சிக்கிற. இதுதான் கரெக்டாண்ணா? நாம் மட்டும் போடணுமா, பட்டம் போடலாமா? சட்டை பட்டம் போடுவா, கோட்டு போடுவா, புடவை மட்டும் கட்டுவா, சுடிதாரு வேறு வேறு டிஷர்ட்லாம் போடுவா. யார் வாழ வந்தது இங்கே? இதுக்கு தடையாக இருந்தால் ஏன் அந்த தடையை நீ ஏற்றுக்கினேன்? எங்கள் அப்பா தடையாகிறாரு, எங்கள் அம்மா தடையாகிறாங்க, என் அண்ணன் தடையாகிறான், என் ஜாதி தடையாகுது, என் பொண்டாட்டி தடையாகிறாரு, என் புருஷன் தடையாகுது. சொல்லாமா? சொல்லாமா? செத்த எவன் வருவான் அவனா கூட? சொல்கிற லிஸ்ட்டில் நீ சொல்கிறல்ல, ரொம்ப உன்னதமான உங்கள் லிஸ்ட்டில் சொல்கிறல்ல செத்தா. இப்போ நீ அவங்ககிட்ட போய் சொன்னேன்னா அவன் வருவானான்னு கேட்பாங்க. என்ன செத்தா நானும் வரமாட்டேன். ஆனால் நான் சொன்ன புரிதல், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டானே ஒருத்தன், நீ தான் விசேஷன்ட்டு, நீ தான் கடவுள்னு புக்கு எழுதி வச்சுக்கிறேன் நான். ஏன் வாங்கலை? ஏன் விற்கப்படல? ஏன் அப்போ தேவைப்படல? நான் தான் கடவுள் அமைன்ட்டு என்ன பண்ண ஒன்று. நீங்கள் ஒரு புக் எழுதிக்கிறீங்களே நான் தான் கடவுள்னு, அது நல்லா இருக்குதுன்றான். என்னத்தை படித்தான் போவேன்? என்ன சொல்கிறான்? என்னன்னு சொல்லி நான் எதிர புக்கு பேர் என்ன என்னன்னு என்கிட்ட சொல்கிறான். அப்போ எதை மட்டுமே கூட படிக்கல அவன். அப்போ என்னத்த புக்கை வச்சான்? புரியுதா? இந்த கவனமின்மை எங்கேருந்து ஏற்பட்டுச்சு? உனக்கு குறுக்கில் இருக்கிற ஆணவம் தான் உனக்கு கவனமின்மை ஏற்பட்டுச்சு. உனக்கு இருக்கிற கருமம், நீ செய்யப்பட்ட செயல்னால தான் உனக்கு அது மறைக்கப்பட்டுச்சு. இது ரெண்டும் மறைஞ்சிருக்கிறதுனால அது பேர் மாயை. இப்போ உங்ககிட்ட இந்த மாயை திரை விலகணும்னா நீ தான் நீ உட்காந்து நீ என்ன மயிறு என் தியானம் கூட கற்றுக்காது. என்ன போய் விசேஷன்ட்டானே, எனக்குள்ளே கடவுள் இருக்குதுன்றானே, எனக்குள்ளே அது கடவுள் எப்படா இருக்குதுன்னா வெட்ட வெளின்றானே, இந்த வெட்ட வெளியை பார்க்க முடியுன்றானே, பொய் சொல்கிறானே நனி. என்ன நனி? பொய் சொல்கிறானே நனி. போராடி தான் பாரு, அது கிடைக்குதா இல்லையா? என்ன பண்ணேன்? போராடி தான் பாரு. அடைஞ்சிட்டா எப்படி இருக்கலாம்? சாம கெத்து தான். புரியுதா? எனக்குள்ள என்ன இருக்குதே? கடவுள் இருக்குது. உனக்கு புரியுது? எப்படி வாழலாம் நீ? எது நீ உன்னை சாகடிக்கணும்னா உள்ளே இருக்கிற விருப்பம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதிகபட்சமாக அவனை என்ன பண்ண முடியும்? சாகடிக்க முடியும். சாகடித்தல் அப்படின்னா உடம்புலேருந்து ஒன்றை பிரிச்சிட முடியும். இன்னொரு உடம்பு கொடுக்கறதுக்கு காத்துங்கிறான் கடவுள். அதிகபட்சமாக எப்படி இருந்தாலும் என்ன தான் முடிவே? மரணத்தை நோக்கி தான் முடிவு. என்ன தான்? இந்த உடம்பு விட்டு வெளியே போத்து தான். அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரண தேவி, ஆகமத்தில் தேவி. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ ஏதோ ஒரு சூட்சம் அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறான். கரெக்ட் தானே? அப்போ நான் ஒரு விசேஷம், எனக்குள்ள கடவுள் இருக்குது, இதை உணர்த்து நான் என்னை அன்பாகவும் அழகாகவும் வச்சுக்கிறது,
எனக்குள்ளே இருக்குதுன்னா எல்லாத்துக்குள்ளும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளும் இருக்குதுனா தான் ஆடு மாடை சாப்பிடுவானா நானுங்க. ஆடு மாடை மட்டும்தான் உள்ளே இல்லை, நெல்லுலேயும் கூட அது இருக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அவிச்ச நெல்லையும் சாதாரண நெல்லையும் பூமியில் போட்டால் அவிச்ச நெல் அழுகிடும், உள்ளே சாப்பிட்றோம் அந்த பூச்சிங்கள்லாம், மைக்ரோமைஸ் எல்லாம் இதில் உள்ள அதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் அவன் அவிக்காத நெல்லுக்குது, அது என்ன ஆகும்? அது ஏன் பூச்சி சாப்பிடல? அது ஏன் அழுகி போல? அது ஏன் கெட்டு போல? அப்போது ஒரு உயிர் இன்னொரு உயிர் தாக்குறது இல்லை, ஒரு உயிர் என்ன தாக்கத்து இல்லை. அதுங்களுக்கெல்லாம் உயிராக இருக்கிறோன்னு தெரியுது, இன்னொரு உயிரை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது. அதை வாழ வைக்கிறதுக்கு தான் சாப்பிட்ணும், செத்து பொந்த மட்டும் சாப்பிட்டுக்கலான்ட்டு. நாமளும் கூட செத்து பொந்த தான் சாப்பிட முடியும். எவனும் துள்ள துடிக்கணும் மீன் எடுத்து கடிக்க முடியாது. ஒரு உயிரகிற மீன் எடுத்து கட்சி சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். கட்சி கணம் சேர்த்துரும். ஒரு சிங்கமான கட்சி கணம் மானு இல்லை போயிடுச்சு. மானை சாப்பிடல, இது மான் கறியை தான் சாப்பிடுச்சு. மாடெல்லாம் யாரும் சாப்பிட முடியாது, ஏன்னா கொம்பெல்லாம் சாப்பிட முடியாது, தேவையில்லாதெல்லாம் கைட்டி போட்டுருவோம். எவனை கொம்பு சாப்பிடுவோம் உண்டு, வால் எடுத்து சூப்பு எடுத்துப்போம், தோலை உரிச்சு வெளியே போட்டுருவோம். அப்படி தானே? செத்தது ஒரு மாடு எடுப்போம், சிவசிவா சுடுகாடு தானே பார்ப்போம். அங்கே எங்கேயோ இல்லை, இதுவே என்ன தான், இந்த உடம்பு என்ன தான்? நீனா எனக்கு கிண்டலாக சொல்கிறது, இதுவே சுடுகாடு தான். இந்த சுடுகாடை காக்கிற யார்? சிவன். கடவுள் எங்கே? உள்ளோ. புரிஞ்சுன்னா உன்னை அவமானப்படுத்த முடியாது, புரிஞ்சுனா நீ ஜாதி கிடையாது, புரிஞ்சுனா நீ ஏழை கிடையாது. எப்போ ஏழை? புரியாத போது தான். செலவுக்கு பணம் இல்லையா அவங்ககிட்ட? சம்பாரிச்சிக்கலாம், எதுவுமே பிச்சை எடுத்துக்கலாம், சோறு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மேட்ரா? ஒரு செட்டியார் பட்டினை தெரியா வெளியே போனார், அட இந்த சோத்து கடை எங்கன்னா தட்டு எடுத்துன்னு போய் என்ன பண்ணலாம்? அம்மா தாயே, இந்த உலகத்துலேயே நீ தான் பேர் அழுகி கொஞ்சம் சோறு போறீங்கன்னா என்ன பண்ணுவா? ஒரு உன்ன மாதிரி கருணை வள்ளல் யாருனாங்கிறாங்களா? என்ன பண்ணுவா? சசிகலா, இந்த உலகத்துலேயே ஏமாந்தவ நீ தாண்டி, எனக்கு என்ன பண்ணு, ஒரு வேளை சோறு போடுன்னு ஆளுக்கு ஒரு பேச்சை சொல்லி வச்சுட்டாக்கா வாரம் ஃபுல்லாக சோறு இருக்குது எனக்கு. ஆமாம் தானே? இது புரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த தட்டு எடுத்துன்னு போய் பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் நின்று என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஐடியாலஜி தான். சம்பாரித்தோம், உழைச்சோம், வேறு ஏதோ ஒரு பொருளை விற்றோம், திறமையை வளர்த்தோம், என்ன பண்ணலாம்? நீங்கள் வாழ்ந்துக்கலாம். அது விஷயம் இல்லை. அப்போது கடவுள் எதுக்குன்னா, நான் விசேஷம் தெரிஞ்சுக்கின்னு என்னை கொண்டாட்டமாக வச்சு எங்கேருந்து வந்தோம், எங்கே போனோம், அதுக்கு தான். அதுதான் நான் ஆனந்த போட்டு வச்சுக்கிறேன். படிங்க, நெட்லேயே போட்டு வச்சுட்டேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இங்கே வச்சு கூப்பிட்டு வச்சு கிளாஸே வேணாம். ஏன்னா டிவைஸ்லாம் நல்லா வந்துச்சு. ஒரு 4000 ரூபாய் கட்டினேன், என்ன பண்ணேன், 4 பேரை கூப்பிட்டு வச்சுனேன். பாரு, இன்னொரு ஐடியா கூட சொல்கிறேன், வீடியோ போட்டு விட்டு ரெக்கார்ட் பண்ணின்னு கூட என்ன பண்ணேன் பார்த்துக்கோ. எப்படியும் உன் திறமை பயங்கரமான திறமை தான், என்ன சொல்கிறது. அதை ரெக்கார்ட் பண்ணி சிடி ஆக்கி 2000 ரூபாய்க்கு விற்றுக்கோ, பொழைச்சிக்கோன்ற. நான் பொழைச்சிக்கோ. என்னை அசிங்கசியமாக போயிட்டே பொழைக்கலான்னு 2-3 வீடியோ அது சேனல் ஆரம்பிச்சுக்கிறான்னா பார்க்குறோன்னு போய் அதை தான் போய் பார்க்குறான். போய் பார்த்த உடனே அவன் ஒரு அசிங்கமான வேணா அதை தான் போய் முதல்ல பார்க்குறது. அவன் ஒரு நல்ல ஒரு வல்லவர்னா எவனா பார்க்குறான். நல்லவன், நான் நல்லவன் சொன்ன வீடியோ நிறைய இருக்குது, எவனும் பார்க்குறது இல்லை. ஏன் பார்க்கல? பிடிக்கிறதே இல்லை. முகத்தை விட சூத்தை தான் நிறைய பேர் பார்க்குறானுங்க. ஏன்? அங்கே நாத்தடிக்கும் குசு விடுவான்னு புரிஞ்சிக்கவே இல்லை. இவன் சிரிக்கிறா, கண்கள் இமைக்குது, மூக்கு மொழிமாகிறா, இல்லை பேசினா காது கேட்குது, மூஞ்சி அவ்வளோ தூரம் பார்க்கறது இல்லை. விட்டு பின்னாடி சூத்தை கூட பார்த்துங்கிறான். புத்தி எப்படி இது மனுஷனுக்கு? எப்படியா இருக்குது? நேராக பார்க்க தகுதி யார் எழுந்தது? நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் பார்க்குறோம், அதையும் பார்க்க தப்பு கிடையாது. ஆனால் பார்க்க வேண்டியதெல்லாம் விட்டு இதை மட்டுமே பார்த்துருந்தா தப்பு இல்லையா? இப்போ இது மாதிரி பேசக்கூடாது. அது யார் சொல்லக்கூடாது? கேட்குற நீ சொல்லக்கூடாது. நான் ஒரு சுதந்திரமானவன், நிறைய வாட்டி சொல்லுங்கிறேன், சத்சங்கம் நடத்துகிறேன். நான் ஏதோ ஒரு சமூகத்தில் பிறந்திருப்பேன், இதில் மேட்ரு இல்லை. எனக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும். என்ன சொல்கிறது, அப்பப்போ ஃபக்குன்னா ஒத்துக்கிறியா? வேணாம் பேசும்போதே நீ ஃபக்கே பஸ்டட் அப்படிலாம் சொல்லி சொன்னால் பேசினா ஒத்துப்பி. அப்படி பழகலை. நான் கூட நான் பழகிறது இல்லை, வேணும்னு தான் போடுறேன். ஆக்சுவலாக நான் தனியாக பேசும்போதெல்லாம் பேச மாட்டேன். தனியாக நான் கூட பர்சனலாக பேசுகிறீங்கள, அங்கெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டேன். அப்பப்போலாம் எப்படிங்கிற, நல்லாகிறியா, வந்து என்ன பண்ணேன், சாப்பிட்டியா, இன்னும் இனி அப்படிலாம் பேசுறதில்லை நான். ஆனால் இங்கே ஏன் பேசுகிறேன்னா, உனக்கு கூசி குறுக்கணும், அவமானம் பண்ணணும். நீ எங்கே அவமானப்படுறன்னு நீயே சிந்திக்கணும். ஏன் அந்த ஆள் பேசினா எனக்கு அவமானம் ஏற்படுது, அந்த ஆள் பேசினா எனக்கு ஏன் வலிக்குது, அந்த ஆள் பேசினா அது இப்படி நான் தப்புன்னு உணர்றேன். யாரை கேட்கணும் இந்த கேள்வியை? உன்னை கேட்பேன்னு பார்க்குறேன் நான். நீ என்னை வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் சொல்லும் போதெல்லாம் என் காதுகள் ஏன் கூசுதுன்னு கேட்டுப்பார், பதிலுக்குது. புரியுதா? ஏன் சில வார்த்தைகளை நீ அசிங்கன்னு சொல்லியிருந்தாங்கிற, உனக்கு பிறப்பு இருக்குது, கண்டத்தில் காட்டுறது இல்லை, காட்டாமல் நீ புள்ள பெற்றுக்க முடியாது.
புரியுதா? சில விஷயம் உனக்கு கூசுது ஆனால் செய்கிறேன், பிடிச்சும் இருக்குது ஆனால் அந்த இடத்த மறைச்சும் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இந்த வார்த்தையை மறைச்சும் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, அவ்வளோ வெளிப்படையானவன். என்கிட்ட என்ன இல்லை, அப்போ கடவுள் ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுனா நான் கொண்டாட்டமாக இருக்கலாம். அது வெளியோ மட்டெல்லாம் இல்லை, எனக்குள்ளவே இருக்குது, வெட்ட வெளியாகுது. இதை விட இன்னும் நான் சொல்ல நான் உனக்கு. இப்போ ஏன் சத்சங்கம் நடத்துகிறேன்? இதுக்கு தான் சத்சங்கம் நடத்துகிறேன். எதனா கேள்வி இருக்கும், வந்து பேசி தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சிக்கோ. நீ ஒரு விசேஷம்னு உணரு. உனக்குள்ளே எதனா பிரச்சனைங்க வரும் பாரு. வந்தியா சும்மா நாலு ஒரு பாட்டு பாருன்னா ஏதோ எனக்கு நான் உனக்கு இதெல்லாம் சொன்னேன் உதவுறதுக்காக எதனா கொடுங்கன்னு நினைக்கிறியா? 5 கொடு 10 கொடு, ஒற்றைகளை உண்டு வேர்க்க உண்டெல்லாம் கொடுத்துக்கிறானுங்க, எனக்கு எள்ளு உண்டெல்லாம் கொடுத்துக்கிறான். நான் சந்தோஷமாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா அவமானப்பத்தது இல்லை இது. அவன் தகுதினும் அதான் என்ன பண்ண முடியும்? எல்லோரும் ₹1,00,000 கொடுங்க சொல்ல முடியாது, எல்லோரும் ₹1 கொடுங்கண்ணா சொல்ல முடியாது. உன்னால் என்ன முடியுமோ அதுதான் நீ பண்ணி என்னை கூட கொண்டாடலாம், வந்து என்ன தியானம் பண்ணலாம். ஏன் நான் மணி உருட்டுறேன் வாரம் வாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சுவாசம் உன் சுவாசம் ஒரே இடத்துல நடக்குது. காற்றால் நம்ம எப்படி ஆகிறோம்? இணையிறோம். சுவாசத்தால் நம்ம எப்படிங்கிறோம்? இணையிறோம். உனக்கு புரியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? இன்னும் கேட்டேன்னா நிறைய சொல்லுவேன். அப்போ இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இதெல்லாம் வச்சுக்கிறேன். ஆமாம் வச்சுக்கிறேன். நீ பார்க்குற சும்மா என்னை மட்டும் பார்த்துன்னு கூடாது. இப்போ என்னை பார்த்து போர் அடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இப்போ எப்போ பார்த்தாலும் இந்த மூஞ்சியை பார்த்து தகுதே அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ஒருத்தன் வந்தான் ராபர்ட் நைஸுக்கு, இதை தொட்டு பார்க்கலாமாயா அப்படின்னா, நான் அது பொம்மையிலே பார்த்துக்கிறேன். என்ன தொட்டு உங்களெலாம் கட்டியெல்லாம் முடிச்சிட்டான்ல, இதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு போய்க்கிறான் ஒருத்தன். புரியுதா? சீன்லாம் எதுக்கு பேசும்போது ஏன் எஸ்டாலாம்? அப்போ தான் எப்படி இருக்கான்? அழகாக இருக்கும். சரியா? கடவுள் உனக்குள்ள, கடவுள் உனக்குள்ள. நீ எதுக்கு வந்த? கொண்டாட வந்த. எனக்கு தெரியாது, துக்கப்பட வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னால் மட்டும் ஒத்துக்க போகிறேன். இல்லை சார் உனக்கு தெரியாது, உங்கள் அப்பா ஆச்சா நீ உனக்கு தெரியும்னா நான் என்ன பண்ண முடியும்? உன் பொண்டாட்டி விட்டு ஒன்றா உனக்கு தெரியும்டான்னு கேட்டான். என்ன விட்டு ஓட்டா நிம்மதியாக இருக்குமே. நான் போய் நீட்டாக என் பொண்டாட்டிக்கிட்ட போய் விட்டு ஓடுறி அப்படின்னு கேட்டால், உன்னெல்லாம் விட்டு ஓடி எங்கே போய்க்கிறதுன்னு கேட்டான். அந்த தெய்வத்துக்கு எப்படி புரிய வைக்கிறது? என்னை விட்டு ஓட்டா எப்படா பழைப்பேன்னு கேட்குறான். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அது யார் பிரச்சனை? விட்டு வர அளவுக்கு நந்தது யாரு? யாரு? தெரியாது. நீங்கள் என்ன வந்தாலும் உங்களுக்கு போதுமானவராக இருக்கலாம், இன்னொருத்தருக்கெல்லாம் நீங்கள் போதுமானவராக ஆகவே முடியாது. அந்த முயற்சியெல்லாம் எடுக்காதீங்க. என்ன எடுக்காதீங்க? நான் அடுத்தவர்களுக்கு போதுமாக இருப்பேன் அப்படின்னு எடுக்கிறீங்களே அந்த முயற்சி, செருப்பு எடுத்து தலைமையில வச்சிருக்கு. அதை தான் அப்படி யாரா சாதிச்சா சொல்லுங்க சார். இந்த உலகத்திலேயே நான் வந்து என் கணவனை, என் மனைவியை, என் அண்ணனை, என் தம்பியை, என் புள்ளையே, எங்கள் அப்பனை நான் திருப்தி பற்றிட்டேன்னு சொல்லு பார்க்கலாம். சும்மா தான் சொல்லியிருப்பான். எந்த அப்பனா பிள்ளையால் திருப்தி ஆகிட்டேன்னு சொல்லு, எந்த பிள்ளையானா அப்பாவால் திருப்தி ஆகிட்டேன்னு சொல்லு. இப்போ கூட சொல்கிறேன், உங்கள்ட்ட கூட யாருன்னா தான் சொல்லுங்கள் சார், நான் 4 பேரை திருப்தியாக வச்சுக்கிறேன்னு சொல்ல. அந்த 4 பேர் கூப்பிட்டு உன் எதிரவே சொல்கிறேன். சொம்மனா புழுறான் இருந்தாலும் யாருன்னா சொல்லுங்கள், நான் திருப்தியாக வச்சுக்கிறேன், என் பொண்டாட்டியை நான் திருப்தியாக வச்சுக்கிறேன், என் பிள்ளையை நான் திருப்தியாக வச்சுக்கிறேன் சொல்ல முடியா? ஆனால் உன்னை கடவுள் திருப்தியாக வச்சுக்குது. நீ தான் திருப்தி ஆக மாட்டேன்ற. பாரு, நிற்கிற, நடக்கிற, நீ என்ன பண்ணாலும் நீ பண்ணு வளர்ற. இல்லை எந்த ஜாதியில் போந்தால் வளராமல் இருப்பாங்க? பறையனுங்கெல்லாம் 2 இன்ச்சுக்கு மேலே வளர மாட்டாங்க. நாடார் சமூகத்தில் மட்டும்தான் நீட்டாக இருப்பாங்க, தென்னை மரம் மாதிரி. சொல்ல முடியா? சொல்லுவேன். மழை வந்து நாய்க்கர் மேலே மட்டும்தான் பொழியும். ஏன் மழை யாருக்கே? மற்றவங்களுக்கெல்லாம். நீ போனேன்னா அந்த மழை நின்றும் சுருக்கின்னு. இந்த பைத்தியத்துங்களை என்ன திருத்த முடியுமா? என்ன பேசினா என்ன ஜாதியிலன்னா ஒத்துக்க போகிறேன். எனக்கு ஒருத்தன் கேட்குறாயா, இந்த பாண்டிய கேட்குறான், இந்த மனுஷனை இன்னொரு மனுஷனை பார்த்து, திருமாவளவரை பார்த்து பாண்டிய பேட்டி பாண்டிய கேட்குறான் சொல்லக்கூடாது, ஏன்னா நாகரிகம் சபையில். பாண்டிய கேட்கிறார், திருமாவளவர் அண்ணன், அவர் திருமாவளவன் சொல்ல அண்ணன்றார். பயம். அண்ணன் அவர் சமூகத்திலேயே எல்லோரும் ஒன்றாயிடுவாங்களா? அவர் சமூகத்திலேயே தேவேந்திரெல்லாம் ஓனான்னு சொல்கிறாங்களே. ஐயராக இருந்தாலும் ஐயங்காராக இருந்தாலும் வடமா தென்மா கும்மான்னு ஒரு கூட்டம் தனித்தனே தான் இருக்கத்தான் செய்யன்றான். என்னவா இப்போ இருக்கக்கூடாது இருக்குதுன்றது தான் பிரச்சனை. ஜாதி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது பிரச்சனையா? நான் சுதந்திரமாக வாழணுன்றது பிரச்சனையா? நல்லா கேட்டுக்கோங்க. நான் சமூகத்துக்குள்ளே வந்து சமூகத்தில் எந்த பிரச்சனையும் பண்ண வரல. என்னை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டால், உனக்குள்ளே ஜாதி இருக்கக்கூடாது. உனக்குள்ளே உங்கள் வீட்டுக்காரனுக்கு வீட்டுக்கு போன உடனே போகும்போதே என்ன பண்ணுங்க, கடகன்னு ஜாதியெல்லாம் எடுத்து மாட்டி வச்சுன்னு வரும்போதே நான் தான் வந்துட்டேங்க, உங்கள் நாய்க்கறி இல்லை உங்கள் மூலையார் உங்கள் சேர்க்கை
சச்சங்கம் உள்ளே வரும்போது என்ன பண்ணீங்க? வெளியே இந்த உள்ளே வரும்போதே எல்லாத்தையும் விட்டு விட்டு கடவுள் உள்ள சுமக்கிற ஒரு ஜீவன் வந்துக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் என் சச்சங்கத்தை நீ பார்க்க முடியும். ஆன்லைனில் நான் வந்த உடனே ஐயோ இந்த நாய் வந்துட்டான் உள்ள எவனா இருந்தாலும் டே எல்லாம் இந்த ஜாதி கீதி எவனா உள்ள இருந்தாலும் மொழியார் செட்டியார் நாய் இல்லை எவனா நீ என்ன பண்ணிட்டுருங்க வெளியே போயிடுங்க. நானாச்சு என் குருவுக்காச்சு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறோம்? பேச போகிறோம். உள்ளேருந்து என்ன பண்ணாதீங்க, அரிப்பெத்து போய் அலையாதீங்க அப்படின்ட்டு கம்முன்னு பார்த்தியானா எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். இந்த மனிதன் உன் கண்களில் ஈரம் வந்துக்கினே இருக்கும். என்னை பார்த்தா உனக்கு அழ வரும். எனக்கு ஒரு விடுதலை உணர்வு கொடுத்த ஒரு மனிதன் உனக்கு புரியும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அவ்வளோ விசேஷமான நான் ஏன் அசிங்கமாக நிற்கிறேன்? ஏன் நீ இன்னும் கொஞ்சம் நடித்து பழைக்க வேண்டியது சமூகத்தில் போய் தனி மனிதர்கிட்ட உங்ககிட்ட நான் அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ 1,42,000 சப்ஸ்கிரைபர்கிட்டையும் நான் நடிக்காமல் தான் ஜெயிச்சிக்கிறேன். முடிச்சா இது இவ்வளோ பேசுகிறவனுக்கு அதெல்லாம் அந்த வேடெல்லாம் எடுத்துகிட்டு பேசுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன்னை இதையே நான் இப்போ வேறு மாதிரி பேசிட்டேன். கொஞ்சம் இந்த கடவுள் பற்றி கடவுள் இருக்குது பாருங்களேன், அது ஒரு விசேஷம். அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அதை உணராமல் எதோ பண்ணின்னு தெரியுறீங்க. இந்த ஜாதியில் மேம்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஜாதி மேம்பட்ட மனிதர்கள்ன்றதுனாலே அவங்கள உணராமல் போயிட்டுருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. அந்த கீழ் ஜாதி மகன் ஒருத்தர் வந்துருக்கிறாரு. ஜாதி பேர் சொல்லக்கூடாது. கீழ் ஜாதி மகன் வந்துக்கிறாரு. கீழ் ஜாதி மகனே தூரம் போனார். உடனே அவர் சொன்னார், எது சார் கீழ் ஜாதி, அதை அனுப்புங்கன்னாரு. பேச முடியுமா? முடியாதா? எது கீழ் ஜாதி அது இப்படி சொன்னார். இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வியெல்லாம் வரும் பின்னாடிலாம். அந்த ஒரு மயிரும் வரக்கூடாது, பரப்பையில போனான்னா அப்படி நான் பேசணுன்றதுக்காகவே நீங்கள் பிறகு வச்சுக்கிறாயா? உணவுல வேற்றுப்பாடு கூடாது, இந்த ஒழுக்கு சீலன்ற மாதிரி ஏமாற்றக்கூடாது. யார் ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் இங்கே வரணும். ஏற்கனவே ஏமாந்த சொரிங்க என்ன பண்ணக்கூடாதீங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே ஏமாந்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஜாதியானவனே யார் தான் ஏமாந்துட்டு வந்தான். பொம்பளையா போனவன் ஆம்பளையா போனவன் கூட ஏமாந்தவன் தான். என்னண்ட நான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகானவோ இங்கே வரமாட்டேன்னு சொன்னீன்னு வச்சுக்கேன், யார் தான் நீ? ஏமாந்த சோனகிரி தான். என்னை விட ஒரு உலகத்தில் அழகானவளே இல்லை அப்படின்னா போயிடுச்சு கதை. உன் கதை ஆம்பளையானாலாம் தன் கதை பால் பட்டுறது கூட கூடாது. நான் 100% கடவுள் புரிந்து கொண்டு கடவுள் உணர்த்தா வல்லவன். என் மொழியெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தால் தப்பு உங்ககிட்ட. சரியா? இப்போ கடவுள் யாரும் தெரிஞ்சுக்கணும் எதுக்கு? நான் வாழ்கிறதுக்கு. கடவுளே தெரியாதவங்களாம் வாழ்கிறானான்னு கேட்குறேன். நாய் மாதிரி இருக்கிறவனை பற்றி என்ன பண்ண முடியும்? இப்படி ஆற்றுல போனாலும் நாய் நக்கி குடிக்கணுவான். அப்படி தானே? அம்மாவாசைனா தர்பை போட்டு சோறு தூண்டுவான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நாயில் தண்ணி நக்கி குடிக்கிற நாய்க்கும் தர்பையை போட்டு சோறு சாப்பிட்றவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்? நீலா காய்கிறது, நீதம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. பீஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? சாப்பிட்டு பார்த்துக்கிறியா? தொட்டால் பூ மலரும். தொட்டதே இல்லையே, எங்க பூ மலரும்? புரியுதா? வாழ சொன்னது இயற்கையடா. சொல்லுது புரியுதா? எப்படி எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கலாம்? கடவுள் புரிஞ்சிச்சானா? கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3,999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.